உங்ககிட்ட இருக்கிற ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், நோட்ஸ், ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஆழமா போய் அதுலேருந்து புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கூகுள் லேப்ஸோட நோட் புக் LLM அதான் செய்யுது. இது வெறும் ஒரு AI இல்ல, நம்ம தகவல்களை பார்க்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி. பாருங்க, இந்த ஒரே ஒரு வரி தான் இந்த டூலோட முழு நோக்கத்தையும் சொல்லிருது. ஆனா ஒரு நிமிஷம், இது நீங்க நினைக்கிற மாதிரியே ஒரு சாதாரண சாட்பாட் கிடையாது. அதுக்கும் மேல, ஒரு படி மேல. சரி, இவ்ளோ பெரிய விஷயத்த எப்படி உருவாக்குனாங்க? இதோட ஆரம்பமே ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டுங்க. ஏன்னா இந்த கதை ஒரு இன்ஜினியர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கல, ஒரு எழுத்தாளர் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. நம்ம கதையோட ஹீரோ ஸ்டீவன் ஜான்சன். இவரு ஒரு எழுத்தாளர், ஒரு ரைட்டரா. பல வருஷமா அவருக்கு ஒரு பெரிய தலைவலி இருந்துச்சு. எக்கச்சக்கமான ஐடியாஸ், ரிசர்ச் பண்ண விஷயங்கள், இது எல்லாத்தையும் எப்படி ஒன்னா கோர்வையா கொண்டு வர்றது? இதுக்காகவே ஒரு சூப்பரான சாஃப்ட்வேரை உருவாக்கணும்னு பல வருஷமா கனவு கண்டுட்டு இருந்தாரு. அவரோட இந்த தனிப்பட்ட ஆர்வம் அவரை ஒரு நம்பவே முடியாத ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அவர் டெக்னாலஜியை பத்தி பல வருஷமா எழுதிட்டு இருந்தது கடைசியா கூகுள் லேப்ஸ் கண்ணுல பட்டுச்சு. அப்புறம் என்ன, திடீர்னு ஒரு நாள் கூகுள் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால். அது சாதாரண கால் இல்ல, அவரோட வாழ்நாள் கனவை நனவாக்க போற ஒரு கால். பாத்தீங்களா, அவரோட இந்த ஃபன்னியான பதிலே தெரியுது இது அவருக்கு கிடைச்ச ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. யோசிச்சு பாருங்க, கூகுள் மாதிரியான ஒரு பெரிய கம்பெனியை உங்க கனவை நனவாக்க நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொன்னா யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க? அப்ப சரி, அவங்க என்னதான் உருவாக்குனாங்க? நாம இப்போ யூஸ் பண்ற மத்த சாட்பாட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. நோட்புக் எல்லாம் நீங்க கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸை மட்டும், ஆமாங்க, நீங்க கொடுக்கறத மட்டும் அடிப்படையா வச்சு தான் வேலை செய்யும். அதாவது இதை இன்டர்நெட் முழுக்க தேடி ஒரு பொதுவான பதில கொடுக்காது. இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, உங்க பர்சனல் லைப்ரரிக்குள்ள மட்டும் படிக்கிற ஒரு ஜீனியஸ் மாதிரி. அதனால இது கொடுக்கிற பதில்கள் முழுக்க முழுக்க உங்களுக்காக ரொம்ப துல்லியமா இருக்கும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த டீமோட ஐடியா அப்போ இருந்த டெக்னாலஜியை விட பல மடங்கு அட்வான்ஸ்டா இருந்துச்சு. எப்படி சொல்றது, இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூப்பர் ஃபியூவலுக்காக ஒரு காரை டிசைன் பண்ற மாதிரி அவங்க எதிர்காலத்துல வரப்போற ஒரு ஏஐக்காக ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வரி நோட்புக் ஃபைனலா வேலை செய்யுது. இது அந்த யுரேகா மூமெண்ட்டை அழகா சொல்லுது. இத்தனை நாள் அவங்க கனவு கண்ட அந்த விஷயம் கடைசியா AI டெக்னாலஜி பவர்ஃபுல்லா ஆனதும் அவங்க லட்சியத்தை உண்மையாக்கிடுச்சு. அந்த சந்தோஷத்துல தான் சைமன் அப்படி சொல்லியிருக்காரு. சரி, இந்த தகவல்களிலேயே வேரூன்றிய ஃபீச்சர் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? வாங்க ஒரு சூப்பர் உதாரணத்தை பார்ப்போம். ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் ஜான்சனோட ஒரு புக்கை படமாக்க ட்ரை பண்றாரு. அப்போ ஜான்சன் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னோட முழு புக்கையும் அந்த ஸ்கிரீன் பிளேயையும் நோட்புக் LML அப்லோட் பண்ணி இதுக்கு ஒரு புது ஓப்பனிங் சீன் எழுதுன்னு சிம்பிளா கேட்டாரு. அடுத்த சில நிமிஷத்துல கரெக்டான ஸ்டைல்ல அவரே எழுதுறத விட 10 மடங்கு வேகத்துல ஒரு செம குவாலிட்டியான டிராஃப்டை AI ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நோட்புக் LML பயங்கர வைரலாக்குன ஒரு ஃபீச்சரை பத்தி பார்க்கலாமா? அதுதான் ஆடியோ ஓவர்வியூஸ். இந்த டீம் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம ஒரு விஷயத்த வெறும் லாஜிக்கா கத்துக்கிறத விட அதோட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தாதான் நல்ல மனசுல பதியும், இல்லையா? இதுல தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏஐயோட ஆடியோவை பெர்ஃபெக்ட்டா ரோபோ மாதிரி இல்லாம கொஞ்சம் இம்பர்ஃபெக்ட்டா மாத்துனாங்க. ஆமாங்க, நம்ம பேசும்போது வர்ற அந்த அப்புறம் மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றங்களை வேணும்னே ஏஐ ஆடியோல சேர்த்தாங்க. இதனால என்னாச்சுன்னா, ஏஐ பேசுறத கேட்கும்போது நிஜமா ஒரு மனுஷன் நம்ம கிட்ட பேசுற மாதிரியே ரொம்ப இயல்பா நேச்சுரலா இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, பின்னால ஒரு பெரிய வேலையே நடக்குது. இந்த ஏஐ ஒரு ஜேர்னலிஸ்ட், எடிட்டர் டீம் மாதிரி வேலை செய்யுது. அது முதல்ல எல்லாத்தையும் படிக்குது, அப்புறம் ஒரு பிளான் போடுது, அந்த பிளானை அதுவே விமர்சனம் பண்ணிக்குது, கடைசியா எல்லாத்தையும் சரி பண்ணி ஃபைனல் ஆடியோ ஸ்கிரிப்டை உருவாக்குது. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்குது. இந்த ஆடியோ ஓவர்வியூஸோட தாரக மந்திரமே எதையும் சுவாரஸ்யமாக்குங்கிறது தான். நீங்க ஒரு போர் அடிக்கிற ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலும் சரி, அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லும். நோட்புக் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் மக்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்படி இதை உருவாக்குனவங்களே நினைச்சு பார்க்காத வழிகள்ல. உதாரணத்துக்கு டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் மாதிரி ரோல் பிளேயிங் கேம்ஸ் விளையாடுறவங்கள எடுத்துக்கலாம். அவங்க உருவாக்குற அந்த கற்பனை உலகங்கள் கிட்டத்தட்ட 200 பக்கத்துக்கு மேல போகும். அந்த உலகத்தை நிர்வகிக்க அவங்க நோட்புக் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது பயங்கர ஹிட் ஆச்சு. இன்னொரு பக்கம் ஜப்பான்ல ஒரு யூசர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு இங்கிலீஷ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணி அதுல இருக்கிற முக்கியமான இங்கிலீஷ் வார்த்தைகளை விளக்கி தனக்கு ஒரு ஜாப்பனீஸ் ஆடியோ லெசன் உருவாக்க சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இதுல ரொம்ப பாப்புலரான மைண்ட் மேப்ஸ் ஃபீச்சர் இருக்கே, அது எப்படி உருவாச்சு தெரியுமா? அந்த டீம்ல இருந்த ஒரே ஒரு இன்ஜினியர் வீக்கெண்ட்ல சும்மா ஒரு பேஷன் ப்ராஜெக்டா பண்ணதுதான். சைமன் இதை முதல்ல பார்த்தப்போ, ஓ இது நல்லாதான் இருக்கு,
ஆனா இது ஒரு பெரிய ஃபீச்சரா வருமான்னு தெரியலையேன்னு தான் நினைச்சாராம். ஆனா அந்த மைண்ட் மேப்ல இருக்கிற ஒவ்வொரு டாட்டையும் கிளிக் பண்ணி அதை பத்தி ஏஐ கூட டீட்டெயிலா சேட் பண்ண முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எவ்வளோ பவர்ஃபுல்னா அவருக்கு புரிஞ்சது. சரி, இவ்ளோ கேட்டாச்சு. இப்போ நீங்க உங்க சொந்த டாக்குமெண்ட்ஸ் ஆராயறதுக்கு இதை எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்? இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு ரொம்ப யோசிக்க வேணாம். இதை உருவாக்குனவங்களே 2 சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டிப் சொல்றாங்க. முதல்ல ஸ்டீவன் சொல்ற டிப். உங்க கூகுள் டிரைவ்ல இருந்து கடைசியா யூஸ் பண்ண ஒரு 15 டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இதுல அப்லோட் பண்ணி பாருங்க. உங்க சமீபத்திய வேலைகளை பத்தி ஏஐ என்ன புதுசா கண்டுபிடிச்சு சொல்லுதுன்னு பாருங்களேன். அடுத்தது சைமனோட டிப். இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற ஏதாவது ஒரு நியூஸ் டாபிக்கை செலக்ட் பண்ணுங்க. ஆதாரங்களை கண்டுபிடி ஆப்ஷனை யூஸ் பண்ணி அது சம்பந்தமா ஒரு 40 ஆர்டிகல்ஸை உள்ள கொண்டு வந்து அதுக்கு ஒரு மைண்ட் மேப் உருவாக்க சொல்லுங்க. அந்த முழு சம்பவத்தை பத்தியும் ஒரு பெரிய பரந்த பார்வை உங்களுக்கு கிடைக்கும். ஆக இப்ப கேள்வி இதுதான். இந்த கருவியை வச்சு நீங்க முதல்ல எதை புரிஞ்சுக்க போறீங்க? உங்க டாக்குமெண்ட்ஸ்ல ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை வெளியே கொண்டு வர நீங்க தயாரா?